இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாரும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலகாக நடத்தி வருகிற தயவுக்காக நான் நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்விலே ஆரம்பத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள், ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நம்ம கடந்து செல்லும் பாதைகள் கடினமானதாக இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வின் இறுதி மட்டும் இருந்து விடுமோ என்று ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதை நினைத்து கலங்கி கொண்டிருப்போம். இதுதான் என்னுடைய வாழ்வின் முடிவோ என்று நினைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நம்முடைய வாழ்வின் முடிவல்ல, இது நம்முடைய வாழ்வின் ஆரம்பம். இந்த சூழ்நிலையை மாற்றி ஜெயமாக மாற்றித் தருவேன் என்று சொல்கிறார். நாம் வேதாகமத்திலே சில தேவ மனிதர்களை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்விலே ஆரம்பத்திலே காணப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எப்படியாக முடிவிலே ஜெயமாக மாற்றி தந்தார் என்பதாக நாம் தியானித்து வருகிறது. நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்விலே அவருடைய வாழ்வு இதுதான் முடிவு என்று நினைத்திருந்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக இது கர்த்தருடைய ஆரம்பம், இது முடிவு அல்ல என்று நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியாது. கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றி தந்தார். எல்லாரும் நினைத்திருந்தார்கள் இதுதான் இவருடைய முடிவு. ஆனால் கர்த்தர் அது அவருடைய ஆரம்பமாக்கினார். நாம் வேதாகமத்திலே வாசிக்கும் போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் இயேசுவை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மனுஷகுமாரனை சிலுவையில் அறைகிறார்கள். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர் இந்த உலகத்தில் வரும்போதே அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் நினைத்தார்கள் இவர் சிலுவையில் அறைந்து விட்டோம், இவருடைய வாழ்வின் முடிவாகிவிட்டது என்று. ஆனால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பாரிசத்தில் உட்கார செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். முடிவு என்று சொல்லப்பட்ட காரியங்களிலே அது ஆரம்பம் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஜெயமா மாற்றி தந்தார். நாம் வேதாகமத்திலே வாசிக்கும் போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் இரட்சகராக வந்தார். ஆனால் சிலுவையிலிருந்து தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று அவரை தூசிக்கிறார்கள், அவரை காயப்படுத்துகிறார்கள். இதுதான் இவனுடைய வாழ்வின் முடிவு. இவன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, மற்றவர்களை ரட்சிக்க நினைத்தான் என்று அவரை கேலி பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சிலுவையில் தொங்கினது தம்முடைய இரத்தத்தை சிந்தும்படியாக, நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரே பலியாக உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் பலியானார். நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மார்க் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று என்று. பல்வேறு மக்களினுடைய அக்கிரமங்களை நீக்கும்படியாக வந்தார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக பாவங்கள் அக்கிரமங்கள் என்ற இருந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். ஆனால்
அவரை அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படும்படி 2 கல்லர்களுக்கு நடுவிலே சிலுவையிலே அறைகிறார்கள். ஆனால் அவர் அக்கிரமம் செய்தாரா என்றால் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே. அக்கிரமக்காரர் என்று அவர் மேல் பழி சாட்டினார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து ஜீவ வழியிலே நம்மை நடத்தி பரலோக வாழ்வை, நித்திய வாழ்வை அடையும்படியான ஒரே வாசல் இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வழியிலே நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நம்மை தகுதிப்படுத்தும்படியாக இயேசு கர்த்தருடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அநேக அக்கிரமங்கள், அநேக பாவங்கள் நாம் செய்கிற பொழுதும் நாம் பல நேரங்களிலே தண்டனைகள் அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அந்த அக்கிரமங்களை சீக்கிரமாக விட்டு விடுவோம் என்று நம்மேல் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நமக்காக காத்திருக்கிறார். நாம் மறுபடியுமாக கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஒருவரை அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணினார்கள். ஆனால் அவர் உலகத்தில் உள்ள அத்தனை அக்கிரமக்காரர்கள், பாவம் செய்கிறவர்கள் என அநேகரையும் மீட்கும் பொருளாக, வழியாக, வாசலாக இந்த உலகத்திலே இருந்தார். இப்பொழுதும் அவர் ஒருவர் வழியின் மூலமாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அனுமதி. எனவே அற்பமாக காணப்பட்ட வாழ்வை மற்றவர்கள் அற்பமாக எண்ணினது, ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி கர்த்தர் தம்மை அதுக்கு ஒப்பு கொடுத்தார். அற்பமான வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்தார். ஜெயமாய் அவர் வாழ்ந்தினார். இன்னும் உயிரோடு வாழ்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இயேசுவை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்து பிலாத்தினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை கட்டி அவரை விசாரிக்கும்படியாக பொந்து பிலாத்தினிடத்திலே கொண்டு போகிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் அக்கிரமம் செய்யவில்லை, அவர் யாருக்கு விரோதமாகவும் அநீதி செய்யவில்லை. ஆனால் அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தது. அவரை விசாரிக்கும்படியாக உலக மனிதர்களிடத்திலே, நியாயாதிபதியிடத்திலே கொண்டு போகிறார். உலகத்திலே சட்டத்திட்டங்களை வகுத்தவர், மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்று சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த சட்டத்திட்டங்களை படி வாழ்ந்தவர். ஆனால் அவரை விளங்கிட்டு நியாயாதிபதியிடத்திலே கொண்டு போகிறார். இதுதான் இவனுடைய முடிவு. உலகத்தை நியாயம் விசாரிக்க வந்தவன் என்று நினைத்து இருந்தோம். இப்பொழுது அவனை கட்டி கொண்டு போகிறோம். என்னுடைய வாழ்வு இதுதான் என்று நினைத்திருந்தார். ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்வை மாற்றினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயத்தீர்க்கும்படியாக, நியாயத்தீர்ப்பு செய்யும்படியாக, நியாயத்தீர்ப்புக்கான அதிகாரத்தை கர்த்தர் இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இயேசுனுடைய வாழ்க்கையை மற்ற மனிதர்கள் அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் பிதாவின் சித்தம் அது அல்ல. அந்த அற்பமான ஆரம்பத்திற்கு அவர் இயேசு தம்மை ஒப்புக் கொடுக்கும்படி செய்தார். ஆனால் முடிவிலே அவருடைய வாழ்வை சம்பூர்ணமாக்கி தந்தார். நம்முடைய வாழ்விலும் கர்த்தருடைய திட்டம் அதுவாக இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கலாம். அந்த அற்பமான ஆரம்பத்தை அவர் மாற்றி தருவார். கர்த்தர் நம்மேல் பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். நாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவோம். அந்த அற்பமான ஆரம்பத்தை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மகிமையாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக நம்மை மாற்றி தருவார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வின் முடிவல்ல. அந்த முடிவு, நம்முடைய வாழ்வின் முடிவு, நம்முடைய மற்ற நாட்களின் வாழ்க்கை சந்தோஷம் இருந்ததாக, மகிழ்ச்சி இருந்ததாக,
ஆசீர்வாதம் இருந்ததாக நாம் கனம் பெற்றவர்களாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் எப்படியாக சிலுவையில் ஜெயம் கொண்டீரோ அதுபோல நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.